வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண பாதையாக இருக்காது. அது பிறந்த நாளிலிருந்தே எழுதப்பட்ட ஒரு பயணமாக இருக்கும். எதையாவது ஒண்ணு தேடிக்கொண்டே போவீங்க. இல்லைன்னா ஏதாவது மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கும். நீங்க ஒண்ணு நினைத்து கொண்டு போவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்க அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். அதனை பார்த்து உங்களுக்கு ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக அதனை பார்த்து நீங்க என்னடா நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி போய்க்கொண்டு இருக்கிறது என்கிற மாதிரியான கவலைகள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குங்க. நீங்க சின்ன வயதிலிருந்தே மற்றவங்களைப் போல இல்லாத ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பீங்க. மற்றவங்களை போல நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பற்றி தெரியும். எல்லாத்தையும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக சிறு வயதிலிருந்து நீங்க நடந்து கொண்டு வந்திருப்பீங்க. அதனால உங்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் மற்றவன மாதிரி அடம் பிடிக்கல, அதை வாங்கி கொடு வண்டி வாங்கி கொடு அப்படின்னு எதுவும் கேட்கல அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய கண்கள்ல இருந்த அந்த குழப்பங்கள், பயங்கள் இது எல்லாமே என்ன தெரியுமா? இந்த உலகம் என்ன? நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு கேள்விகளை மட்டும்தான் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் வெளியிலையும் அது யோசித்துக் கொண்டே இருக்க வைத்ததுங்க. நமக்கு வாகனம் வாங்கி என்ன கிடைக்க போகுது, நல்லா சாப்பிட்டு என்ன கிடைக்க போகுது, இருக்கிறத நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள சில கேள்விகள் மட்டும் இருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முன்னேறும்? நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அது சாதாரண குழந்தைகளின் எண்ணங்களாக இருக்காது. பெரியவங்க சொல்வதை கேட்டு மட்டுமே நின்றவர்கள் நீங்கள் மட்டும் கிடையாது. ஏன் எப்படி என்று கேள்வி கேட்டு உண்மையை தேடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஏனாவது ஒருவர் உங்களை உண்மையை கூறுறாங்க, ஏதாவது ஒரு பயம் காட்டுறாங்க அப்படின்னா உடனே நீங்க நம்ப மாட்டீங்க. அது ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, அதுக்கு பின்னால இருப்பது யாரு, இது எப்பொழுது தொடங்கியது என்று எல்லாத்தையுமே நீங்க கேட்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. சிறு வயதுல நீங்க எப்போதுமே ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டீங்க. ஒரு இடத்துல உங்களால இருக்கவும் முடியாது. நீங்க சேட்டை செஞ்சு அதிகமா சேட்டை செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள். இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல உங்களால அமர முடியாது. ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்குள்ள யாராவது ஒருவர் ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா மற்ற நபர்களை விட நீங்க எப்பொழுதும் வேகமா கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. புதிய அனுபவத்தை தேடி போகக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டே இருப்பீங்க. ஒரு புதிய இடம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி ஆசைகள் உங்களை எப்போதுமே உங்களை முன்னே கொண்டு சென்று கொண்டே தாங்க இருக்கும். என்ன புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும், புதுசா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதையாவது ஒண்ணு தேடி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிலையான உங்களுடைய வாழ்க்கை நிலையானதாக போகாம ஏதாவது ஒரு தடங்கல்கள் உங்களுக்குன்னு இருந்திருக்கும். ஒரு விஷயத்துல நீங்க தொடங்குவீங்க, சில நாட்கள்ல வேறு ஒன்றில உங்களுடைய மனமானது போய்விடும். ஒரு விஷயத்துல உங்களால நிலைத்தன்மையா இருக்க முடியாது. அப்படி நிலைத்தன்மையா இருக்க முடியாததால அதுல சின்ன சின்ன தடங்கல்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த நீங்க தொடங்கியிருப்பீங்க, தொடங்கிட்டு ஒரு மாதங்கள் பண்ணிட்டு ஒரு மாதம் அதை சும்மா விட்டுருப்பீங்க. மீண்டும் அதனை தொடங்கும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கல்கள் உருவாகும். அதை எப்படி சரியாக கொண்டு போகணும்னு கூட உங்களுக்கு தெரியாம போய்விடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி இருக்கும். அப்போது பலர் வந்து உங்களை செட்டில் ஆக மாட்டாங்கிறவன் அப்படிங்கிற மாதிரியான நிச்சயமா உங்களை வந்து சொல்லி கொண்டே இருந்திருப்பான். இவன் சரியான ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கான், சரியா ஒரு வேலைக்கு போனாலும் அதுல சரியா இருக்க மாட்டேங்கான், உடனே வீட்டை பார்த்து ஓடி வந்துடுறான் அப்படின்னு உங்களை பார்த்து எத்தனையோ நபர்கள் என்னென்னமோ கூறியிருப்பாங்க. தவறான வார்த்தைகளில் எல்லாம் பேசியிருப்பாங்க. இவன் எதுக்கும் உதவ மாட்டான், இவனுக்கு இறுதி வரைக்கும் நம்முடைய ஊருக்குள்ளேயே தான் இவன் வந்து இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் உங்களை வந்து அவமானப்படுத்தி இருப்பாங்க. நீங்க ஒரு சாதாரண பதவிக்கு பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய ஒரு பயணத்திற்கு பிறந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால மற்றவங்கள மாதிரி நம்மளும் போன வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்காது. நம்ம புதிதா எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும், புதிதா நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய பள்ளி இல்லைன்னா கல்லூரி வாழ்க்கையில கூட நீங்க புத்திசாலியான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. சின்ன வயதிலிருந்தே நீங்க புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய கவனம் எப்போதும் ஒரு இடத்தில் இல்லாம போயிருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க டாப்பா வருவீங்க. இல்ல அப்படின்னா அது முழுக்க உங்களுக்கு பலன் தராமையே போயிருக்கும். ஆசிரியர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாம கூட போயிருப்பாங்க.
அவங்க இவங்களுக்கு இடையில நீங்க மாட்டி கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு நிலைத்தன்மை என்பது இல்லாம இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கூறியிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பலமுறை வலியாக கூட இருந்திருக்கும். என்னால ஏதாவது ஒண்ணுல நிலைத்தன்மை இல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு பல கேள்விகளை உங்களுக்குள்ள நீங்களே கேட்ட தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்க எளிதில் நண்பர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய மனசுக்குள் எதையும் வைத்துக் கொள்ளாம வெளியே பேசக்கூடிய ஒரு மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. யாராவது தப்பு பண்ணாலும் உடனே கூறி விடுவீங்க. எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. அனைவருக்கும் பாசிட்டிவா கூறக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இதெல்லாம் மற்றவங்க உங்களிடம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவையாக இருக்கும். ஆனா அதே நேரத்துல சில நண்பர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. ஒரு ரகசியத்தை பகிர்ந்த போது கூட அது வெளியேறி இருக்கும். நீங்க மற்றவங்ககிட்ட கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ரகசியத்தை யாரிடம் கூறக்கூடாதுன்னு கூறியிருப்பீங்க. அது எப்படியோ ஒன்று வெளியேறி இருக்கும். அதுவும் உங்களை சுக்கு நூறாக உடைத்திருக்கும். ஒரு நெருக்கமான நண்பர் உங்களுடைய ஒரு தருணத்தில் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஏன் விலகுறாங்க, எதுக்காக விலகுறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. காரணம் தெரியாம சில உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கும். அந்த ஒரு தருணங்களில் நீங்கள் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் யாரை நம்புவது என்ற ஒரு குழப்பம் உங்களை ஒரு சின்ன சின்ன சிக்கல்களுக்கு ஆளாக்கியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க என்ன பண்ணனா நன்மைகள் நடக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். நீங்க பலமுறை உங்களுடைய வாழ்க்கையில கீழே விழுந்திருப்பீங்க. ஒரு வேலையில ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு உறவுகள்ல கூட ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கும். பண விஷயத்துல கூட ஒரு தடங்கல்கள் உருவாக்கி பணத்துல பிரச்சனைகள் கூட உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு தருணங்கள்ல நீங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம நின்று கொண்டு இருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களை தூக்கி விட்டு கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அது உங்களை சந்தேகித்து கொண்டு இல்லாம இருக்கும். அது என்ன தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த இரண்டையும் வைத்து நீங்க எப்பொழுதுமே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி நம்ம பேஸ் பண்ணணும், அதுல இருந்து எப்படி நம்மளால வெளிவர முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க செயல்பட வைக்கும். எதற்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. பயப்படாம இருப்பதால உங்களுடைய முடிவுகளை அடுத்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர வைக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை தாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்க கூட நின்று அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல தடவைகள் நீங்க ஜீரோவில இருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா எவ்வளவோ நீங்க முன்னேறி போயிருப்பீங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறுபடியும் நீங்க ஜீரோவுக்கு வந்திருப்பீங்க. இப்படி ஜீரோவில இருந்து எத்தனையோ தடவை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மற்றவங்க அந்த அளவுக்கு ரீஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ணியிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். நீங்க தோல்வியை ஒரு முடிவா பார்க்க மாட்டீங்க. அது ஒரு பாடமாக நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு நேரத்திற்கு வந்துவிட்டது. இதுவரை நீங்க கற்றுக்கொண்ட எல்லா அனுபவங்களும், எல்லா தோல்விகளும், எல்லா மாற்றங்களும் இப்போது ஒரு புதிய ஒரு பாதையை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போகிறது. நீங்க இப்போது அந்த ஒரு பாதையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். எந்த வழியில நம்ம பயணித்தா நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்க பார்த்து அந்த ஒரு வழியை நீங்க தேர்ந்தெடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகும். ஒரு நாள் நீங்க திடீர்னு உணர்வீங்க, நான் எதுக்காக இவ்வளவு சுத்தி கொண்டே இருந்தேன் அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளேயே இருந்து நிச்சயமாக வெளியவும் வர ஆரம்பிக்கும். நீங்க எதை செய்ய வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், யாருடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுமான எல்லா விதமான தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முதல் படியாக இருக்கும். ஒரு புதிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அது உங்களை இந்த ஒரு நேரத்திற்குள்ள எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு இன்ட்ரெஸ்டை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த முறை நீங்க அதை விட்டுட மாட்டீங்க. விட்டு விடாம அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகான ஒரு நிலைமைக்கு போகும். நீங்க அதுல ஸ்டே பண்ணி பாருங்க. அதனால ஒரு நிலைத்தன்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். இதனால மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த நிலைத்தன்மை இல்லாம இருந்தது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில சரியாகி விடும். நீங்க பணத்தினால் பைனான்சியல் நிலைமையிலையும் மெதுவாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. எவ்வளவுதான் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் இந்த ஒரு நேரத்தில் அடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி வருவீங்க. இதுவரைக்கும் நீங்க சம்பாதித்தட வைத்துக்கொள்ள முடியாம இருந்திருப்பீங்க. ஆனா இப்போது நீங்க பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்குங்க. மிக முக்கியமா நீங்க உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்க உங்களை
கன்ஃபியூஷன் ஏதாவது குழப்பத்திலே பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய ஒரு பர்போஸ், உங்களுடைய ஒரு மனிதர் என்று நீங்களே உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் நீங்க பின்னால திரும்பி பார்ப்பீங்க. இந்த எல்லா தடங்கல்களையும், எந்த விதமான பிரச்சனைகள் நமக்குள்ள ஏற்பட்டிருக்குன்னு. ஆனா இதையும் நீங்க திரும்பி பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு நம்ம மாற்றத்திற்கு உள்ளாகியிருக்கோம். அது எல்லாம் உங்களை இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தடங்கல்கள் தான் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து நடந்து கொள்வீங்க. எனவே தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரான பாதையாக இருக்காது. அது பெரிய ஒரு பயணமாகத்தான் இருக்கும். அந்த ஒரு பயணம் இப்போது சரியான திசையில செல்ல போகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையும் சரியான திசையை நோக்கி போகும். தொடர்ந்து நீங்க தொடர்ந்து தேடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது உங்களுடைய பாதையை நீங்க கண்டுபிடித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனை மட்டும் நீங்க எப்படியாவது கண்டுபிடித்து வெற்றி அடைந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும்.